இயேசுவின் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த எண்ணிக்கை ஆகமத்தில் 2வது அதிகாரமானது அந்த எண்ணப்பட்ட அந்த மக்களுடைய எண்ணிக்கைப்படி இவர்கள் ஒவ்வொரு குடும்பமாக அல்லது ஒவ்வொருடைய குலமாக தங்களுடைய கொடிகளை ஏந்தி கொண்டு ஆண்டவர் கட்டளையிட்டபடி பாளையம் இறங்குகிறார்கள். அவர்கள் அந்த பாளையம் இறங்கும் பொழுது ஒவ்வொருடைய குழுவிலும் எத்தனை குழுக்கள் இருந்தது என்ற அந்த எண்ணிக்கையை தான் இந்த ஒரு அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த குழுக்களின்படி அவருடைய குடும்பத்தாரோடு அவர்கள் கொடிகளை ஏந்தி பாளையத்துக்குள் சென்று ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் செயல்படுத்துவதைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மக்கள் எவ்வாறு வரிசைப்படுத்தி அவரவர்களுடைய குலத்தின்படி வழி நடத்தினார் என்பதை நாம் இந்த அதிகாரத்தில் உற்று நோக்குகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய வழிமரபினர்களையும் நாம் ஏறெடுத்து பார்ப்போம். இது எல்லாமே ஆண்டவருடைய திட்டமாகவே இருக்கிறது. அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். ஆண்டவர் மோசேயிடமும் ஆரோனிடமும் கூறியது: இஸ்ரேல் மக்களில் ஒவ்வொருவரும் தங்கள் கொடி, மூதாதையர் வீட்டு சின்னங்கள் இவற்றின்படி பாளையம் இறங்குவர். எல்லா பக்கத்திலிருந்தும் சந்திப்பு கூடாரத்தை நோக்கியவாறு அவர்கள் பாளையம் இறங்குவர். கிழக்கே கதிரவன் உதயத்தை நோக்கி பாளையம் இறங்க வேண்டியவர் யூதாவினுடைய கொடியுடைய அந்த பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். யூதா மக்களுடைய தலைவன் நத்சோன், இவன் அமினதாபின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 74,600. அவனை அடுத்து பாளையம் இறங்க வேண்டியவர் இசக்கார் குலத்தார். இசக்கார் மக்களுடைய தலைவன் நெத்தானியேல், இவன் சூவாரினுடைய மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 54,400. அடுத்து வருவது செபுலோன் குலம். செபுலோன் மக்களுடைய தலைவன் எலியாபு, இவன் கெலோனினுடைய மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினருடைய தொகை 57,400. இவ்வாறாக யூதா அணிகளுடைய எண்ணப்பட்டோருடைய மொத்த தொகை 1,86,400. இவர்கள் முதலாவதாக அணிவகுத்து செல்வர். தெற்கே பாளையம் இறங்க வேண்டியவர் ரூபனினுடைய கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவார். ரூபன் மக்களினுடைய தலைவன் எலிட்சூர், இவன் செதேயூருடைய மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 46,500. இவனை அடுத்து பாளையம் இறங்க வேண்டியவர் சிமியோன் குலத்தார். சிமியோன் மக்களுடைய தலைவன் செலுமியேல், இவன் சுரிசத்தாயினுடைய மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 59,300. அடுத்து வருவது காத்து குலம். காத்து மக்களுடைய தலைவன் எலியாசாபு, இவன் ரகுவேலுடைய மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 45,650. இவ்வாறாக ரூபன் அணிகளினுடைய எண்ணப்பட்டோருடைய மொத்த தொகை 1,51,450. இவர்கள் இரண்டாவதாக அணிவகுத்து செல்வர். அதன் பின் சந்திப்பு கூடாரம் லேவியர் அணியினரோடு ஏனைய அணியினர் நடுவே செல்லும். அவர்கள் பாளையம் இறங்கும் போது செய்வது போன்றே தம் வரிசையில் தம் கொடியேந்தி அணிவகுத்து செல்வர். மேற்கே பாளையம் இறங்க வேண்டியவர் எப்ராயிம் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். எப்ராயிம் மக்களுடைய தலைவன் எலிசாமா, இவன் அமிக்கூத்தின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 46,500. அவனை அடுத்திருப்போர் மனாசே குலத்தார். மனாசே மக்களுடைய தலைவன் கமாலியேல், இவன் பெதாசூரினுடைய மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 32,200. அடுத்து வருவது பெஞ்சமின் குலம். பெஞ்சமின் மக்களுடைய தலைவன் அபிதாம், இவன் கிதையோனுடைய மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 36,400. இவ்வாறாக எப்ராம் அணிகளுடைய எண்ணப்பட்டோருடைய தொகை 1,80,100. அவர்கள்
மூன்றாவதாக அணிவகுத்து செல்வர். வடக்கே பாளையம் இறங்க வேண்டியவர்கள் தான் கொடியுடைய பாளையத்தவரும் அவர்களை சார்ந்த அணியினரும் ஆவர். தான் மக்களுடைய தலைவன் அகியேசார். இவன் அம்மியாத்தின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 67,700. அவனை அடுத்து பாளையம் இறங்க வேண்டியவர் ஆசேர் குலத்தார். ஆசேர் மக்களுடைய தலைவன் பகியேல். இவன் ஒக்ரானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 41,500. அடுத்து வருவது நப்தலிம் குலம். நப்தலி மக்களின் தலைவன் அகிரா. இவன் ஏனானின் மகன். எண்ணிக்கைப்படி அவன் அணியினர் தொகை 53,400. இவ்வாறாக தான் அணிகளினுடைய எண்ணப்பட்டோருடைய தொகை 1,57,600. இவர்கள் அணிவகுப்பினுடைய இறுதியாக செல்வோர். தங்கள் மூதாதையர் வீடு வாரியாக எண்ணப்பட்ட இஸ்ரேல் மக்கள் இவர்களே. அனைத்து பாளையங்களிலும் தங்களை சார்ந்த அணியினரோடு எண்ணப்பட்டவருடைய தொகை 6,03,550. ஆனால் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி லேவியர் இஸ்ரேல் மக்களோடு எண்ணப்படவில்லை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் இஸ்ரேல் மக்கள் செய்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் கொடிகளை சுற்றி பாளையம் இறங்கி தங்கள் குடும்பங்கள் மூதாதையர் வீடுகளின்படி அணிவகுத்து சென்றனர். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.